பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் மற்றும் 20ஆம் அதிகாரம். இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு, எளிதாய் கிடைத்த ஆசீர்வாதம் நிலைக்குமா? இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வருவதற்கு இவ்வளவு தாமதமாகுதே, இன்னும் எவ்வளவு நாள் நான் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கேள்வி அநேக நேரத்தில் நமக்கு வருகிறது. அதே நேரத்தில் இன்னும் அநேகரை பார்க்கும்போது அவர்கள் எளிதாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்வதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் ரொம்ப கஷ்டப்படுகிறோம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய கவனத்தை ஒரு வசனத்தில் நாம் செலுத்தலாம். 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. இந்த நாட்களில் நாம் எல்லாமே எனக்கு உடனே துரிதமாக வேண்டும், ஒரு பொருள் வேண்டும் என்றால் எனக்கு இன்னைக்கே வேண்டும், இப்பொழுதே வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மனப்பாங்கில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில உதாரணங்களை நாம் பார்க்கலாம். அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க. டாமினோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பீஸா பிராண்ட், அவர்களுடைய ஸ்லோகன் ஒரு நாளில் எப்படி இருந்ததுன்னா, டெலிவரி இன் 30 minutes ஆர் இட் இஸ் ஃப்ரீ. அப்படி என்றால் என்ன? நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க, இந்த சாப்பாடு 30 நிமிஷத்தில் உங்களுக்கு கையில் வந்துடும். அப்படி 30 நிமிஷத்துக்குள்ள வரல அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ண வேண்டாம், பே பண்ண வேண்டாம், அது உங்களுக்கு ஃப்ரீ, உடனே உங்களுக்கு கையில் கிடச்சிரும். அப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்கு நமக்கு என்ன ஆகுது, உருவாகுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபுட். ஒரு சில நேரத்தில் ஒரு பொருளை, சாப்பாடை நம்ம வீட்டில் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு சீக்கிரமாக செய்து தரப்படக்கூடிய கடைகளுக்கு போகும்போது அதை 10 நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் என்ன பண்ணிடுறாங்க, நமக்கு செஞ்சு கொடுத்துட்றாங்க. அப்போ நம்முடைய மனது என்ன சொல்லுகிறது, இவ்வளோ சீக்கிர நேரத்தில் எனக்கு சாப்பாடு கிடைச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு. அது மாத்திரமல்ல, இந்த செய்திகள் கூட மற்றவர்களுக்கு நம்ம சொல்லும்போது அவர்கள் உடனடியாக நமக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அந்த நாட்களில் ஒருவர் இன்னொருவருக்கு செய்தி அனுப்ப வேண்டும் என்றால் கடிதம் எழுதுவார்கள், அது அவர்களுக்கு போய் கிடைத்து அவர்கள் நமக்கு அனுப்புவார்கள். இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப்லலாம் நம்ம என்ன பண்ணுறோம், உடனடியாக நம்ம மெசேஜ் அனுப்புகிறோம். அது அவங்க பார்த்துருக்குறாங்க அப்படின்ற அந்த ப்ளூ டிக் வந்த உடனேயே நம்ம எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். அவங்க பார்த்துட்டாங்க, ஏன் எனக்கு இன்னும் அவங்க பதில் அனுப்ப மாட்டேங்கிறாங்க, அப்படியே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நினைத்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய எதிர்பார்ப்பு இன்னும் வேகமாக ஆகிறது அல்லது துரிதப்படுகிறோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது உடல் எடையை குறைக்க வேண்டும் என்றால், உண்மையாக நம்ம சரியாக குறைக்க வேண்டும் என்றால் நெடுநாள் உடல் பயிற்சி செய்து அப்படி நாம் உடல் எடையை நாம் குறைக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வரக்கூடிய விளம்பரத்தில் 30 நாட்களில் உங்களுடைய உடல் எடை குறைய வேண்டுமா, இந்த ஒரு மாத்திரையை சாப்பிடுங்கள். அப்போ நம்முடைய மனது எப்படி யோசிக்கிறது, நான் ஒரு 2 வருஷம் உடற்பயிற்சி செய்து எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கு நான் 30 நாளிலேயே இதை சாப்பிட்டு நான் என்ன பண்ணிக்கலாம், ஆரோக்கியத்தை அல்லது உடல் எடையை குறைத்து கொண்டு விடலாம் என்று சொல்லி இதை நாம் தெரிந்தெடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோன்னா 10 மணி நேரம் ஆகுது ஒரு ட்ரெயினில் போனால். ஆனால் வேகமாக போகக்கூடிய ஒரு ட்ரெயின் 4 மணி நேரத்தில் நம்ம அங்கே கொண்டு போய் சேர்க்குதுன்னா அதற்கு தேவையான விலையை நம்ம கொடுத்து சீக்கிரமாக நம்ம என்ன பண்ணிடுறோம், போய் சேர்ந்து விடுகிறோம். இது எதுவுமே தவறு என்று நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உலகத்தில் நாம் வாழுகிறோம். நம்முடைய வேலைப்பளு அதிகரிக்கிறது, சாப்பிடுவதற்கு நேரமில்லை, உடற்பயிற்சி செய்வதற்கு நமக்கு நேரமில்லை, பயணம் செய்வதற்கு நமக்கு நேரமில்லை, குடும்பத்தை பார்க்க வேண்டும், வேலையை பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்கிறதுனால இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் எளிமையாக நாம் செய்கிறோம். ஆனால் இதில் பிரச்சனை எப்பொழுது என்றால், ஆவிக்குரிய காரியங்களிலும் இதே ஃபார்முலாவை அல்லது இதே சூத்திரத்தை நம்ம கொண்டு வரும்போது அது என்ன பண்ண மாட்டேங்குதுன்னா, செயல்படவில்லை. ஏன் செயல்படவில்லை? ஒருவேளை ஏதோ ஒரு குணாதிசயத்தில் நான் வளர வேண்டும் என்று வைத்துக்கொள்வோமே, ஒரு சில நாட்கள் அதற்கு நம்ம முயற்சி செய்கிறோம், உடனடியாக அதற்கு பதிலை நாம் பார்க்கிறோம், பதில் கிடைக்கவில்லை, உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், முயற்சி செய்வதையே விட்டு விடுகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை சாத்தியமல்ல. ஏன்னா நான் 1 நாள் பண்ணுறேன், 2 நாள் பண்ணுறேன், ஆனால் இது எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று சொல்லி நம்ம அதை உடனேயே விட்டு விடுகிறோம். ஒரு உதாரணத்துக்கு, ஆண்டவர்
இந்த காரியத்தை குறித்து என்ன பேசுகிறார் என்று நான் தெரிய வேண்டும் என்று வேதத்தை நாம் படிக்கிறோம். ஒரு சங்கீதத்தை படிக்கிறோம், இன்னொரு சங்கீதத்தை படிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பேசுறதை என்ன பண்ண முடியல, கேட்க முடியல. அப்படிப்பட்ட நேரத்தில் உடனே பைபிளை மூடி வச்சுட்டு வேற வாட்ஸ்அப்பில் ஏதாவது செய்தி வந்திருக்குதா அல்லது வேற ஏதாவது ஒரு இடத்துல ஒரு செய்தியை கேட்கறதுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், போய்விடுகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னும் கூடுதல் நேரம் நம்ம நேரம் எடுத்து உட்கார்ந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நம்மால் முடியவில்லை. ஏனென்றால் துரிதமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உலகத்தில் மற்ற எல்லா காரியங்களும் துரிதமாக நடக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய டைம் டேபிள் அது வித்தியாசமாக வேலை செய்கிறது. ஆண்டவர் வித்தியாசமான ஒரு முறையில் ஆண்டவர் கிரியை செய்கிறார். சங்கீதம் 18:33 பார்க்கும்போது, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். என்னுடைய உயர்தலங்களில் ஆண்டவர் என்னை நிறுத்துகிறார். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோன்னா, அந்த உயர்தலத்துக்கு நான் இன்னைக்கே போயிடணும் அல்லது நாளைக்கே போயிடணும். ஒரு 10 அதிகாரத்தை நான் வாசித்த உடனே, மனப்பாடம் பண்ண உடனே, கொஞ்சம் தியானம் பண்ண உடனே அந்த ஒரு உயர் ஸ்தலத்துக்கு நான் என்ன பண்ணிடணும், போய்விட வேண்டும். ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்காம இருக்கும்போது இந்த வார்த்தையை நம்மால் என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. உறுதியாக அதில் நம்மால் நிலைத்திருக்க முடியவில்லை. ஏனென்றால் இந்த பூமியில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை அப்படியே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிறோம், அது செயல்படவில்லை. வேத சரித்திரத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். எனக்கு இது இன்னைக்கு இப்போ வேண்டும் அப்படி சொல்லும்போது ஒருவேளை ஃபாஸ்ட் ஃபுட்டு கிடைக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் அவர் குறித்த நேரத்தில் தான் நமக்கு கிடைக்கிறது. சவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் ராஜாவாக உடனடியாக அமர்த்தப்பட்டார். ஒரு ராஜா தேவைப்படுகிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், சாமுவேலை பார்த்து இந்த சவுலை ராஜாவாக நீ ஏற்படுத்து என்று சொன்ன உடனேயே சிங்காசனத்தில் சவுல் உட்கார்ந்து விடுகிறார். அது வரைக்கும் ஒரு சாதாரண மனுஷனாக தான் இருந்தார். ஆனால் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய தேசத்தையே ஆளக்கூடிய அந்த பெரிய ஆசீர்வாதம் உடனடியாக அவருக்கு கிடைக்கிறது. ஆனால் என்ன நடந்துச்சு, அவரால் அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைக்க முடிந்ததா? இல்லை. சீக்கிரமாக அவருக்குள்ளாக பெருமை வந்துவிட்டது. அவருக்குள்ளால ஆண்டவருக்கு பிரியமில்லாத சுபாவம் வந்துவிட்டது. அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஆரம்பத்தில் துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவில் ஆசீர்வாதம் பெறாது. அல்லது ஒருவேளை ஆண்டவர் நம்மை நம்பி ஒரு சில ஆசீர்வாதங்களை சவுலுக்கு கொடுத்தது மாதிரி எளிதாக ஆண்டவர் கொடுத்தாலும் கூட அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நம்முடைய கடமையை ஆண்டவரை நம்பி நாம செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளால நிலைக்காது. அதே நேரத்தில் நம்ம தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். தாவீதை ராஜாவாக சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். உடனடியாக அவர் ராஜ சிங்காசனத்தில் உட்காரவில்லை. 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் புடமிடுகிறார். அநேக விதமான பிரச்சனைகளை அவர் சந்திக்கிறார். ஆனால் அது எல்லாவற்றிலையும் ஆண்டவர் அவரை பூரணப்படுத்தின பிறகுதான் அல்லது சரிப்படுத்தின பிறகுதான் அந்த ஒரு இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். அதனால தான் தாவீதுடைய ஆட்சியில் நீங்கள் பார்க்கும்போது தேசத்தில் அவ்வளவு பெரிய வளர்ச்சி இருந்தது. அவருக்கு குறைவுகள் இருந்தது, ஆனாலும் தேசத்திற்காக ஆண்டவர் வைத்த சித்தங்கள் திட்டங்கள் தாவீது மூலமாக நிறைவேறினது. ஆனால் சவுல் மூலமாக எதுவுமே நிறைவேறவில்லை. அதே நேரத்தில் நம்ம யோசேப்புடைய வாழ்க்கையை குறித்து கூட நாம் பார்க்கலாம். யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனத்தை சின்ன வயதிலேயே கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த தரிசனம் எப்போதான் நிறைவேறித்து, அதற்கு அவர் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. அநேக பாடுகளின் வழியாக அவர் போக வேண்டியதாக இருந்தது. சங்கீதம் 105:19 படிக்கும்போது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவ்வளவு நாள் பார்வோன் யோசேப்பை கூப்பிட்டு அரண்மனைக்கு கொண்டு போறது வரைக்கும் அவ்வளவு பாடுகளை அவர் தாண்டி வந்தார். அது வரைக்கும் ஆண்டவருடைய வசனம் அவரை புடமிட்டது. இன்னைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிதான். துரிதமாக வேண்டும் என்று சொல்லும்போது இந்த உலக பிரகாரமான காரியங்களை ஒருவேளை நம்ம துரிதமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நித்திய காரியங்கள், நிலைக்கக்கூடிய காரியங்களை ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஆண்டவர் விரும்புகிற பிரகாரமாக நம்ம செல்லும்போது தான் முடியும். நீதிமொழிகள் 18:12 கூட நம்ம வாசிக்கும் போது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நம்ம எல்லாரும் மேன்மை வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கக்கூடிய உயர் ஸ்தலத்திற்கு நான் சீக்கிரமா போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஓவர் நைட் சக்சஸ்,
நேற்றைக்கு ராத்திரி வரைக்கும் வேற மாதிரி இருந்தேன், இன்னைக்கு நான் ஒரு வெற்றி உள்ளவனாக மாறிவிட்டேன் என்று நம்ம என்ன பண்ண முடியாது, நினைக்கவே முடியாது. நீதிமொழிகள் 19:24 நான் படிக்கிறேன். சோம்பேறி தன் கையை கலத்துல வைத்து அதை திரும்ப தன் வாய்க்கு எடுக்காமல் இருக்கிறான். அப்போ ஒரு சோம்பேறியால என்ன பண்ண முடியாது, ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியாது. 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது கூட, சோம்பேறி குளிருகிறது என்று உளமாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றுமே கிடைக்காது. அப்போ ஆண்டவருடைய காரியங்களில், ஆசீர்வாதங்களில் நான் பங்கெடுக்க வேண்டும் என்றால் அது ஒரு கடின உழைப்பின் மூலமாக தான் நமக்கு கிடைக்கிறது. அந்த கடின உழைப்பு நம்முடைய பலத்தினால் அல்ல, ஆண்டவர் தரக்கூடிய பலத்தினால் அதற்கு கீழ்ப்படிந்து கடின உழைப்பு செய்து அதில் நிலைத்திருந்து நம்ம முன்னேறும் போது தான் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நிலையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஆரம்பத்தில் துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவில் ஆசீர்வாதம் பெறாது. அப்போ உலக காரியங்களில் நம்முடைய மனப்பாங்கு இருக்கிறதை போல ஆவிக்குரிய காரியங்களிலும் இருக்கும்போது ஆவிக்குரிய வளர்ச்சி நம்மள என்ன பண்ண முடியாது, காணப்பட முடியாது. ஸோ அதனால் ஆவிக்குரிய காரியங்களை நாம் வித்தியாசமாக நாம் பார்க்க வேண்டும், அணுகுமுறைகளை நாம் வித்தியாசமாக பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தரோடு கூட சேர்ந்து நாம் நடக்க முடியும். இந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. நல்லா காத்திருந்து ஆண்டவரோடு நம்ம கோஆபரேட் பண்ணி ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சீக்கிரமாக கிடைத்த ஆசீர்வாதம் நிலைக்காது என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதை நாங்கள் தக்க வைக்க வேண்டும் என்றால் கீழ்ப்படிய வேண்டும், தாழ்மையாக வாழ வேண்டும், உண்மையில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் தியானிச்சிருக்கிறோம் தகப்பனே. உலக சம்பந்தமான காரியங்களில் ஒரு சில காரியங்கள் இந்த நாட்களில் எங்களுடைய கரங்களில் வேகமாக கிடைத்து விடலாம். ஆனால் அதே மனப்பாங்கோடு ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் அணுகாதபடிக்கு ஆண்டவர் எப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நியமித்திருக்கிறீரோ அதே வழியில் நாங்கள் போய் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.